இந்த வீடியோவில் நம்ம யாப்பிலக்கணத்துக்கான செய்யுள் உறுப்புகள் 6க்கும் உள்ள ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். யாப்பிலக்கணம் அப்படின்றது என்னென்னா, இப்போது புலவர்கள் அவங்களோட பாடல்களை எழுதும்போது குறிப்பிட்ட இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த கவிதைகளை மரபு கவிதைகள்னு சொல்லுவோம். அப்படி இலக்கண கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவங்களோட கருத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து எழுதுனாங்க அப்படின்னா அதை புது கவிதைகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணத்தை யாப்பிலக்கணம்னு சொல்கிறோம். அந்த யாப்பிலக்கணத்தோட உறுப்புக்கள் தான் 6. அதில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்றத பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு எழுத்து வந்து 3. இது நமக்கு தெரியும். குரில் எழுத்து, குறில், நெடில், ஒற்று. இதுதான் எழுத்தோட 3 வகைகள். அசை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா நேரசை, நிறையசை அப்படின்னு 2ஆக பிரிப்போம். இப்போ அதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தலையை ஒன்று ஆமான்னு அசைப்போம், இல்லைன்னு அசைப்போம். ரெண்டு வழியில் அசைப்போம். ஸோ அப்போ அசைன்றது 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது சீர் வந்து ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர்னு 4 வகையாக பிரிக்கிறோம். இப்போ இந்த சீர் இது வந்து நமக்கு தெரியும். அசை பிரிக்கும்போது நமக்கே தெரியும் 4 அசைச்சீர் மொத்தம் இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா, இப்போ சீர் எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 4 தட்டாவது சீர் எடுப்போம். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தலை வந்து மொத்தம் 7. நமக்கு இது சொல்லவே வேணாம். தோனியை ஞாபகம் வச்சுக்கிட்டா தலை வந்து அவங்க நம்பர் வந்து 7. ஸோ நமக்கு தலை வந்து 7ன்றது ஞாபகம் வந்துடும். அடுத்தது அடின்றது அடித்தா 5 விரலும் பதியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடி வந்து 5. தொடை வந்து 8. தொடைய தட்டு அப்படி வச்சுக்கலாம். அப்போது தொடை 8. இப்போ நம்ம செய்யுள் உறுப்புகள் 6க்குமான வகைப்பாடுகள் அதில் உள்ள சப்டிவிஷன்ஸோட ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.